இப்போ இந்த ஆலு மட்டருக்கு ஆலு மட்டரோட நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டு மூடிடலாம். ஓகே, ஆலுக்கும் மட்டருக்கும் தேவையான சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. இது நம்ம சிம்பிள் குக்கிங் சீரீஸ் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க நேற்று 5 AM, அதோட டீட்டெயில்டு ரெசிபிக்கான வீடியோ. இப்போ அதை மூடி ஒரு 4 விசில் விட்டுடலாம். இதுக்குள்ளே நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சுக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸை 1/2 hour சோக் பண்ணி ட்ரெயின் பண்ணி 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு இந்த இதில் வைக்க போகிறோம். இதை ஏற்கனவே சோக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணது. எங்கள் வீட்டில் இருக்கிறது கென்வுட்டு. ஓகே, ஸோ அது உள்ளே இருக்கிற பாத்திரத்தை நம்ம அதுக்குள்ளே இந்த ரைஸையும் அந்த இதையும் போட்டுக்கணும். உங்களுக்கு என்ன கண்டெய்னர் தேவைப்படுறதோ அது அந்த அளவுக்கு சின்னதாக 1 டம்ளர் மட்டும் வச்சுக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கொடுத்து அனுப்புங்க. 2-3 பசங்க சேர்ந்து தங்குறாங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி பெருசில் 2 டம்ளர் 2 டம்ளர் சாதம் 3 பசங்களுக்கு போதுமானது. ஸோ இது உள்ளே போட்டுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வழித்து போட்டுருங்க. நல்லா அலசி ஸ்மெல் இல்லாமல் 1/2 hour அதில் உதிரி உதிரியாக வரத்துக்கு நம்ம ஒரு ஷேக் பண்ணிவிட்டு ஜிஞ்சலி ஆயில் ஆர் நல்லெண்ணெய் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுடணும். அது ஈவனாக பரவின உடனே நம்ம பிளேட் போட்டு மூடி நம்ம குக் மோடுக்கு மாற்ற போகிறோம். வார்ம் மோட்லேருந்து இதுக்குள்ளே இருக்கிற லிட்டு போடுறதுனால தண்ணி வெளியில் ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு மேலே கிளாஸால் மூடிடுங்க. ரைஸ் குக்கரோட மூடி. ஸ்விட்ச் இட் ஆன் ஃப்ரம் குக் டு வார்ம். வார்ம் வந்த உடனே அதை சாதத்தை ஒரு பிளேட்டில் உதிரி உதிரியாக பரப்பிட்டு அதுக்கப்புறம் எனி மிக்ஸ்டு ரைஸ் இல்லைனா இந்த குருமா பேஸ் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீர் போட்டிங்கன்னா சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும். வெயிட் ஃபார் த பன்னீர். இப்போ நம்ம மேத்தி சப்பாத்தி நைட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆலு மட்டரும் அதுக்கப்புறமா பாலக் பன்னீரும் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டாச்சு நம்ம. ஸோ இப்போ நம்ம இந்த பன்னீரை ஃபஸ்ட்டு வறுத்துட்டுலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் எம்டி இதில் நெய் போட்டுக்கிறேன். அதில் பாலக் பன்னீருக்கு எவ்வளோ தேவையோ இந்த பன்னீரை நம்ம வறுத்துக்கலாம். இன்னொரு டிப்பு, இந்த பன்னீர் வறுக்கும் போதே அதில் ஒரு 1/2 டம்ளர் 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் உப்பு போட்டுட்டேன்னாக்க ஐம் கோயிங் டு டூ எவ்ரிதிங். ஏன்னா இது லஞ்ச் அண்ட் டின்னர் எங்கள் ஆட்டில். ஸோ இதை நன்னா ஒரு லைட் ரெட் ரோஸ்ட் ஆகிற வரையும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ஃப்ளேவர் வரத்துக்காக வேண்டி ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் அ பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஆஸ் ஆல்வேஸ் மசாலா போட்ட உடனே அது மேலே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ போட்டுருங்க. இதை நல்லா வறுத்துக்கணும். ஓகே, அது பாட்டுக்கு இல்பச்சட்டியில் வறுத்துன்னு இருக்கட்டும். பாருங்க, இது மாதிரி பண்ணி பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா ஃப்ளேவர்ஃபுல்லா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இது நம்ம ஆயிடுத்து. நம்ம இது நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ள இந்த பாலக் அரைச்சின்னு விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக அரைச்சி வச்சிருக்கு. மடி பாலக் பன்னீருக்கு நம்ம இஞ்சி மாத்திரம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். வெங்காயம், தாளிதத்துக்கு லவங்கம் ஒரு கிளவுஸ், படி எலாய்ச்சி, அப்புறம் பட்டை இல்லைன்னா சின்னமம், பே லீவ்ஸ், கேஷ்யூ, அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் வதக்கிறதுக்கு. ஸோ இந்த பாலக்கை அரைச்சின்னு பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க, இந்த பன்னீர் நல்லா டோஸ்ட் ஆயிட்டு இது போறோம். கரெக்டா கடைசியை ஜாயின் பண்ணிக்கலாம், அப்புறம் சாகி ஆயிடும். இந்த பக்கம் அந்தாண்ட தள்ளி வச்சு விடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மடி பாலக் பன்னீர் பார்த்து விடலாம். ஓகே, ஸோ நம்ம ஆட்ல பெரியவா அண்ட் விரதம்லாம் பார்க்குறவா இருந்தா இட்ஸ் நாட் அ பிக் டீல் இது பண்றது. இப்போ ஆயில் அண்ட் கீ போட்டுட்டோம். இன்னும் வேணா கொஞ்சம் கேமரா லோவர் பண்ணிக்கலாம் ஃபார் த கிளாரிட்டி. போட்டுட்டு இப்போ 2
பட்டை, 4 முந்திரி பருப்பு, ஓகே, ஒரே ஒரு பே லீஃப். இதை பார்த்துட்டு இருக்கிற பேச்சுலர்ஸ்க்கும் அதே தான். சில பேர் விரதம், மெடிடேஷன் அது இதெல்லாம் ரொம்ப தீவிரமா பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நன்னா பொரிச்சுக்கோங்க ஆயில் அண்ட் கீல, பெருசு பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியை போட்டுடலாம். இந்த இஞ்சியோட காரம் வந்து அந்த ஆயில்ல இறங்கினாலே அந்த காரம் அவளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை போட்டுட்டு வெடிச்சுட்டே இருக்கு பாருங்க. இப்ப இந்த பாலக் பன்னீருக்கான மடி பாலக் பன்னீருக்கான டொமேட்டோ போட்டுக்கலாம். இந்த டொமேட்டோ போட்ட கையோட நல்லா அடுப்பை சின்னது பண்ணிட்டு நீங்க இந்த அரைச்சி வச்ச பாலக்கை ஊத்திடுங்க. நல்லா கலந்து விட்டுண்டு இது மசாலா போடலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து தேவையான வரமிளகாப்பொடி ஒரு ரெட் சில்லி பவுடர், கம்மியா தேவைப்படுறவாளுக்கு கம்மியா, கொஞ்சோண்டு பப்ரிகா ஃபார் த ஃபிளேவர், ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா கொஞ்சம். இந்த மசாலா எல்லாம் போட்டதுக்காக வேண்டி அது மேல கொஞ்சோண்டு எண்ணெய், அந்த ரா ஸ்மெல் போறதுக்கு அடுப்பை பெருசு பண்ணிடலாம். இப்போ நம்ம மடி பாலக் பன்னீர் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நெய்ல அந்த மசாலா சாமான்லாம் தாளிச்சுட்டு, அப்புறம் நம்ம வந்து இஞ்சி கொஞ்சம் தாளிச்சுட்டு, அந்த தக்காளியை போட்டு அதுல அரைச்சு வச்ச பாலக்கு விட்டுட்டு, ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், வரமிளகாப்பொடியும் கரம் மசாலாவும் போட்டுட்டோம். இப்பதான் மூடி வச்சுடலாம். கொதிச்சப்புறம் பார்க்கலாம். இப்ப நம்ம மடி பாலக் பன்னீர் கொதிச்சுட்டு, இதுக்கு தேவையான பன்னீரை மாத்திரம் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இறக்கிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மடி வெர்ஷன் ரெடி. இப்போ அடுத்த வெர்ஷனுக்கு போகலாம். இப்போ இந்த ஒரிஜினல் பாலக் பன்னீர் ரெசிபி இதுதான். பார்த்துட்டு இருக்கிற பசங்களுக்குலாம் ரொம்ப 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 சிம்பிள். ஒரு 4-5 பேரா இருந்தீங்கன்னா நல்லா பண்ணி யூ கேன் ரெலிஷ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஆட் amount of small amount of oil and ghee into the tawa. Okay, இப்போ வந்து we are going to add the spices. நம்ம வந்து cashews, அந்த படி எலாய்ச்சி, cinnamon, bay leaf எல்லாம் ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் வந்து we are going to retain for the aloo mutter. Fine. இப்போ இதை வந்து நல்லா பெருசு பண்ணிட்டு இது வந்து பொரியட்டும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேச்சுலர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் வெர்ஷன் ஆஃப் பாலக். ஸோ ரொம்ப சிம்பிள்ங்க. பாலக் வந்து நல்லா ஆஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷா நான் வந்து இது மாதிரி அரைச்சி வச்சுட்டு இருக்கேன் பாலக்கை. ஸோ அதுக்கப்புறம் ஆனியன்ஸை வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு கொரியாண்டர் ஃபார் த கார்னிஷ். அதுக்கப்புறம் மசாலாஸ் ஹவ் பீன் ஃப்ரைட். அதுக்கப்புறம் வந்து இந்த பன்னீரை வந்து ஒரு ஸ்பூன் கீல வந்து போட்டுட்டு சால்ட், டர்மரிக் பவுடர் அண்ட் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா ஜென்டலா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இருக்கோம், உடையாம. அப்பதான் வந்து அது நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. இப்ப வந்து இந்த மசாலாஸ் வந்து ஃப்ரை ஆயிட்டு தவால. we are going to add the onions. கொஞ்சோண்டு இந்த ஆலு மேத்திக்கு நிறுத்திட்டு பாக்கி ஆட் பண்ணி பெருசு பண்ணிடுங்க. இந்த ஆனியன்ஸ் அண்ட் மசாலாஸ்க்கான சால்ட்டை வந்து நம்ம இப்போ போட போறோம். ஃபுல்லாவே இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டை வந்து போட்டுருங்க. பன்னீர்ல வேற கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கிறதுனால நிதானமா பார்த்து மைண்ட்ஃபுல்லா டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி சால்ட் போடுங்க. இது நல்லா வதங்கின கையோட we are going to add the மசாலாஸ். இதுதான் ஒரிஜினல் பாலக் பன்னீர் ரெசிபி.
மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். பாலக் வந்து எவ்வளோ பஞ்ச், 1 பஞ்ச், 1.5 பஞ்ச். இப்ப ரெண்டு பேர் பேச்சுலர்ஸ் இருந்தீங்கன்னா half bunch is more than enough with some 10 to 12 pieces of paneer. 2-3 பேர் சேர்ந்து இருக்கீங்க, இல்ல 2-3 டேஸ்க்கு சேர்ந்து வச்சுட்டு சமைக்கிறீர்கள் அப்படின்னாக்க ஈஸியா நீங்க 2 பஞ்ச் பாலக் வாங்கிக்கலாம். அந்த பாலக்கை வாங்கி அதுல இருக்கிற அந்த வேரே இருக்காது பாலக்ல, அந்த குட்டி குட்டியா இருக்கிற அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா இதை அரைச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில பட்டர் போட்டு பனீரை வந்து டர்மரிக் பவுடர், சால்ட், ரெட் சில்லிஸ் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி பொரிச்சு இது மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாயில தவால வந்து ஆயில் அண்ட் கீ போட்டுட்டு அதுல வந்து படி எலாய்ச்சி, அதுக்கப்புறம் வந்து கிளவுஸ், அப்புறம் வந்து பேலீஃப், அப்புறம் சின்னமம், பட்டை, லவங்கம், அப்புறம் பெரிய ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுல வந்து பொடி பொடியா கட்டி பண்ண ஆனியன்ஸை போட்டு அதுக்கு தேவையான சால்ட் போட்டுட்டேன். the fry is over actually. இப்ப வந்து சிம்மர் பண்ணிட்டு நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். இஞ்சி பூண்டு விழுத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாசனை போடுங்க. அதான் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண கையோட நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர், பப்ரிகா அண்ட் கரம் மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா இதுக்கு தேவையானது அண்ட் ரெட் சில்லி பவுடர் நான் ஒரு ஃபுல் ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம், அந்த காரமே இருக்கும். அப்புறம் இந்த கலருக்காக வேண்டி அந்த கொடமிளகா பவுடர் ஆர் யூ கால் பப்ரிகா, ரைட்? இன் த மார்க்கெட்ஸ் யூ கெட். இன் யூரோப் இட்ஸ் வெரி ஃபேமஸ், எல்லா இடத்துலயும் இப்ப கிடைக்கிறது. கொஞ்சம் போட்டுக்கலாம். தென் எப்பவுமே மசாலாஸ் போட்ட உடனே ஆட் எய்தர் கீ ஆர் ஆயில். நான் கீ குறைச்சிக்கிறதுனால நான் ஆயில் போடுறேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் வெந்த கையோடையே நம்ம அந்த அரைச்சு வச்சிருக்கிற பாலக்கை போட்டு பனீரை போட்டு தேவையான வாட்டர் ஊத்தி அது கொதிச்சோடனே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும்னா நம்ம பாலக் பனீர் இஸ் ரெடி டு சர்வ். இத வந்து நான் சொன்ன மாதிரி பிளெயின் பாஸ்மதி ரைஸ்ல உதிரி உதிரியா இதை போட்டு எனி சார்ட் ஆஃப் பப்பட், பிக்கிள், கர்டோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதையே அன்னைக்கு நைட்டோ மறுநாள் நைட்டோ வந்து நீங்க ரோட்டிஸ், நான்ஸ், பரத்தாஸோட கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டா படிக்க நிறைய டைம் கிடைக்கும், சமைக்கிற டயத்தை சுருக்கிக்கலாம். ஸோ இப்ப இது வந்து நல்லா வெந்துட்டு இந்த வாசனை நல்லா இருக்கு, இஞ்சி பூண்டு வாசனை மூக்க தூக்குறது. ஸோ இப்போ வந்து அதை கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணும், இல்லைன்னா அந்த வாசனை ஃபுல்லா இருந்ததுன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. இப்போ வந்து மசாலா ஸ்மெல் போயிடுதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பாலக் இருக்கு இல்லையா, அதை அரைச்சு வச்சிருக்கோம், அதை நல்லா விட்டுருங்க. அது கொதிக்கணும். ஒரு அடியோட தலை கலர்றதுன்னு பெரியவெல்லாம், அதாவது mix it well thoroughly so that all the ingredients are merging together. So இது நல்லா வந்து merge ஆகணும். இந்த பாலக்கோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக வேண்டி நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்ட அப்புறம் பார்க்கலாம். இப்ப இந்த பாலக் பன்னீர் நல்லா கொதிச்சிட்டுங்க, தலை தலை தலைன்னு சூப்பரா, அப்படியே ஸ்மெல்லே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே ரைட். இப்ப வந்து நம்ம இதுல பிளேட்டிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பனீரை போட்டுற போறோம். ஜென்டிலா டிராப் பண்ணுங்க. ஓகே, அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு நடுவுல நம்ம கொரியாண்டரை வந்து நம்ம போட்டுடலாம். நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லியா போடுங்க, சூப்பரா இருக்கும் பாலக் பன்னீருக்கு. ஆடட் டேஸ்ட் கொடுக்கும் இந்த கொத்தமல்லி, அதுக்காக தான். ஸோ நம்ம சுவையான அருமையான பாலக் பன்னீர் இஸ் ரெடி டு சர்வ். இதையே இன்னொரு மெத்தட்ல பண்ணலாம், வித்தவுட் கிரைண்டிங் த பாலக், பிளெயினா பண்ணலாம். அது ரொம்ப வெரி ஃபியூ பீப்புளுக்கு பிடிக்கும், கிரைண்ட் பண்ணாதான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம பாலக் பன்னீரை பிளேட்டிங் பண்ணியாச்சு. அடுத்தது ஆலு மட்டர். இப்ப இன்னொரு டிப்புங்க, இந்த மடி ஆலு மட்டர் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள். இப்ப நமக்கு ஆனியன் மட்டும்தான் இதுல எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ இன்னொரு ஒரு தாளிக்கிற கரண்டில எண்ணெயை விட்டுட்டு அதுல வந்து ஆனியனை போட்டுருங்க. போட்டுட்டு சிம் தீல
கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலந்து விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து பொரிஞ்சுட்டு இருக்கும். நம்ம மெயின் ஆலு மட்டரை வந்து ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுருங்க. அந்த ஆனியனை மட்டும் நம்மளோட ஆலு மட்டர்ல அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணலாம். இப்ப அந்த ஆனியனோட அந்த அப்படியே அது ரோஸ்ட் ஆயிருக்கட்டும் ஆனியன். நம்ம இந்த பக்கம் ஆலு மட்டருக்கு வரலாம். இப்ப நம்ம ஆனியனோட சேர்த்து வதக்கி பண்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் விட்டுருங்க. கொஞ்சம் தீ பெருசு பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கீ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட கேஷ்யூ, கிராம்பு, பே லீஃப், உங்களுக்கு என்னென்ன மசாலாஸ் ப்ரிஃபரபிளோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியணும். இது பொரிஞ்சுட்டே இருக்கும் போதே தேவையான அளவுக்கு ஜீரகம் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமானது, அது போட்டுடலாம். உங்களுக்கு வந்து சோம்பு பிடிக்கும்னா சோம்பு போட்டுக்கோங்க. எங்க வீட்டுல இவருக்கு வந்து ஜீரா தான் பிடிக்கும். ஸோ வந்து ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இப்ப இந்த டைத்துல இந்த ஆனியனை போட்டுடணும். ஆனியன் போட்டு பண்ற ஆலு மட்டருக்கு நம்ம ஃபைனலா தனியா ஆனியன் ஆட் பண்றதுனால தனியா வதக்கி வச்சுட்டு இருக்கோம். சிம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மசாலா எல்லாம் பொரிஞ்ச கையோட நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஆலு மட்டருக்கு தேவையான இந்த தக்காளி போட போறோம். சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா போட்டா போறோம். இந்த டொமேட்டோ அந்த டேஸ்ட்டுக்கு தான். இப்ப இந்த டொமேட்டோ வந்து வேகறதுக்கு ஆலுக்கும் டொமேட்டோக்கும் சேர்த்து சால்ட் போட்டுட்டு நம்ம அதை ஒரு 2 minutes மூடி வைக்க போறோம். மேஷ் ஆன அப்புறம் பார்க்கலாம். இப்ப அந்த தக்காளி வெந்துடுத்துங்க. அதை நல்லா சிம் பண்ணிட்டு இன்னும் ஒரு கலக்கிட்டு இப்போ இந்த ஆயில்லயே நமக்கு தேவையான கரம் மசாலா, ஓகே, அப்புறம் கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர், காரம் கம்மியா, நான் அதுல வேற காரம் இருக்கு, 2-3 ஐட்டம்ஸ் பண்ணும்போது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஸ்மெல் ஷுட் லீவ் த பேன். அது வரலையும் ப்ளீஸ் வெயிட். ஓகே, வி வாண்ட் லெஸ் ஆயில், நம்ம கம்மி ஆயில் போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிட்டு நம்ம இந்த ஆலு எடுத்து அதுல போட்டுடலாம். ஓகே, போட்டுட்டு இந்த மட்டரையும் போட்டுருங்க. ஆலு மேத்தி மட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். கொஞ்சமா மேத்தி லீவ்ஸ் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கோசரம். ஸோ நம்ம இந்த மட்டர் போட்டுடலாம். இது கறி ஃபார்ம்ல சர்வ் பண்ண போறோம். ரோட்டிஸ், சப்பாத்திஸ், பூரிஸோட நைட் சர்வ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அதை கிரேவி ஃபார்முக்கு வாட்டர் ஊற்றி தளர்த்தி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை கறி ஃபார்முக்கு சர்வ் பண்றதுனால ஐ ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் வித் திஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், ரைட்? ஸோ இனிமே மூடாதீங்க, ஆலு மேஷ் ஆயிடும். ஏற்கனவே மேஷ் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற மேத்தி லீவ்ஸ், என்னைக்குமே கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ரொம்ப வாசனை கொடுக்குங்க. அந்த கொத்தமல்லி தழை வந்து அந்த வாசனைக்கு தான் போடுறது சப்ஜீஸ்ல. ஸோ நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம ஆலு மட்டர் இஸ் ரெடி டு சர்வ். இப்போ நம்ம மடிக்கு ஆனியன் இல்லாம கொஞ்சம் ஆலு மட்டர் இதுல எடுத்து வச்சுக்கலாம். இங்க பாருங்க, வெங்காயம் கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மடி ஆலு மட்டர் எடுத்து வச்சுட்டோம். இப்போ இந்த ஆனியனை கலந்துருங்க. பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்மளோட சூப்பர் டூப்பரான லஞ்ச் கோம்போ மெனு ரெடி ஆயிட்டு. திஸ் டின்னர் அண்ட் லஞ்ச் கோம்போ, plain basmati rice with a palak paneer, methi roti, that is aloo mutter methi in a dry form, curry form, அதுக்கப்புறம் பப்பட் அண்ட் பனீர், பாலக் பனீர் மடி வெர்ஷன், ஆனியன் கார்லிக் போடாது. ஸோ இதோட சேர்ந்து டின்னருக்கு வந்து நான் மேத்தி ரொட்டி பண்ண போகிறேன். அது வந்து நான் முடிக்கும் போது இது இந்த ஸ்கிரிப்ட் வரும், நடுவில் அதை போட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். மேத்தி ரொட்டிக்கான ஏற்கனவே மேத்தி பரோட்டா பண்ணது, மேத்தி தேப்லான்னு சொல்லுவாங்க, மெலிசா பண்ணால் திக்கா பண்ணால் பரோட்டான்னுவாங்க. அதுக்கான இதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். இல்லைனா அந்த மேத்தி ரொட்டியோட அந்த இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரும். இந்த நாளும் இந்த வாரம் இறுதியும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு நன்மை பயக்கக்கூடிய வாரமாக அமைய வாழ்த்துக்கள். 2022ல் நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் த்ரூ அவுட் த ஜேர்னி தேங்க் பண்ணுங்க. அவங்களுக்கு வேண்டிய பொழுது நம்ம இல்லைங்கிறதுனால அவங்க இனிமேல் நம்மளை வேண்டாம்னு சொன்னாக்க அவங்களுக்கு கயரம் கூப்பி
நன்றி கூறி கிராட்டிடியூட் கூறிட்டு அடுத்ததை பார்த்துட்டே இருங்க. ஸோ எதிரியும் ஏற்றுக்கொள்வதே சத்தியம்னு என்னுடைய குரு சொல்லுவார். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கலாம். அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிஎம்ஸ் கிச்சன்லேருந்து பிரியா மகேஷ். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்தது பிளெயின் பாஸ்மதி ரைஸோட ஒரு 2 சப்ஜி கோம்போ. ஒன்று வந்து பாலக் பனீர், இன்னொன்று வந்து ட்ரை ஃபார்ம் ஆஃப் ஆலூ மட்டர் மேத்தி வித் அ பப்பட். இதையே வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி ஃபார்மில் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு மேத்தி ரோட்டியோட கரெக்டாக இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.